ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரஃபி. அதில் யூனிட் 1 யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். இதில் யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அண்ட் சோலார் சிஸ்டத்தோடைய மெம்பர்ஸ், அப்புறம் எர்த்தோடைய மோஷன்ஸ், அதோடைய எஃபெக்ட்ஸ், அப்புறம் எர்த்தோடைய 4 ஸ்பியர்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இதெல்லாம் சின்ன ஸ்டோரிஸ் நமக்கு தேவையில்லை. இப்போது ஒரு வெடிப்பு மேசிவான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அது மூலயமா தான் நமக்கு நிறையா ஸ்டார்ஸு செலஸ்டியல் பாடிஸ்லாம் உருவாகுது. இதுக்கு பேர் தான் பிக் பேங்னு சொல்கிறாங்க. இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் யூனிவர்ஸ். இதை காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தூரத்தில் பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அது பெரிய சைஸு. யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறது பேர் காஸ்மாலஜி. அந்த காஸ்மோஸ் அப்படின்ற வார்த்தை க்ரீக்கோடைய வேர்ட் காஸ்மோஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. யூனிவர்ஸ் அப்படின்றது பறந்து விரிந்த ஒரு ஸ்பேஸ் தான் யூனிவர்ஸ். நிறைய ஆஸ்ட்ரானமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்ததுக்கப்புறம் 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்தது. ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஸ்டார்ஸு, பிளானட், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியராய்ட்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ். இது எல்லாம் கலெக்டிவாக நம்ம செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே தூரமாக இருக்கும். இந்த செலஸ்டியல் பாடிஸோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தான் லைட் இயர். அடுத்து கேலக்ஸினா என்னென்னா, இப்போ நிறையா ஹியூஜ் கிளஸ்டராக ஸ்டார்ஸ் ஒன்றா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக ஒன்றா இருக்கும். அதுக்கு பேர் தான் கேலக்ஸி. நிறைய கேலக்ஸி அந்த ஸ்பேஸில் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கும். சில இது சம்டைம்ஸ் பார்க்கும்போது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைரார்கி பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ், கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், அப்புறம் பிளானட், சேட்டலைட்ஸ். ஓகேவா? இப்போது இந்த மில்கி வே கேலக்ஸி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா 5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது உருவாச்சு. நம்ம சோலார் சிஸ்டமும் இந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு பகுதி. நம்ம எர்த்துக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெக்லானிக் க்ளவுட்ஸ் அதை தவிர்த்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் நமக்கு எர்த்துக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. இந்த லைட் இயர் ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த லைட் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது தான் லைட் இயர். லைட் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுன்னா 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். சவுண்ட் ட்ராவல்ஸ் 330 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சோலார் சிஸ்டம் த சோலார் அப்படின்ற வார்த்தை ரோமன் வேர்ட் சோல் அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. சோல் அப்படின்னா சன் காட் அப்படின்னு அர்த்தம். இந்த சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்புகிறாங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு நம்புகிறாங்க. இந்த சோலார் சிஸ்டம் கிராவிடேஷ்னலாக ஒன்றா கம்பைன் ஆகிருக்கும். அதில் சன் இருக்கும், 8 பிளானட்டு, டார்க் பிளானட்டு, சேட்டலைட்டு, காமெட்டு, ஆஸ்ட்ராய்ட்ஸு, மீட்டியராய்ட்ஸு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க போகிறது சன் சோலார் சிஸ்டத்தில் சென்டரில் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தோடைய ஒரு மெம்பரும் அந்த சன்னை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. சன் ரொம்ப பெருசு. 99.8% என்டையர் மாஸ் சோலார் சிஸ்டத்தோடைய என்டையர் மாஸும் இந்த சன்னு தான். சன் எப்படி உருவாகிருக்குன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸில் தான் உருவாகிருக்கு. சன்னை ஒரு ஸ்டார்னு சொல்லுவோம். இது செல்ஃப் லூமினஸ், அதாவது தனக்குத்தானே வெளிச்சத்தை கொடுத்துக்கக்கூடிய ஒன்று. இந்த சன்னுடைய டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்துக்குமே லைட் சோர்ஸு, ஹீட் எனர்ஜி எல்லாமே இதான் கொடுக்குது. நம்ம எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சன்லைட் எடுத்துக்கக்கூடிய நேரம் 8.3 மினிட்ஸ். 1.3 மில்லியன் எர்த்து இந்த சன்னோடைய உள்ளே நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். அந்தளவுக்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளானட் அப்படின்னா வேண்டரர், சுற்றுறது. அதுதான் 8 பிளானட் இருக்குது மொத்தம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்றது. எல்லா பிளானட்டுமே பார்த்தோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு ரொட்டேட் ஆகும் அதோட ஆக்சஸில். எக்ஸப்ட் எதை தவிர்த்துனா வீனஸ், யுரேனஸ் தவிர்த்து. இந்த எலிப்டிக்கல் பாத், இப்போ பிளானட் எலிப்டிக்கல் பாத்தில் சன்னை சுற்றி வந்துட்டுருக்கோம். இதுக்கு பேர் ஆர்பிட். இந்த 8 பிளானட்டும் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கோம். எதனாலன்னு பார்க்கும்போது சன்னோடைய கிராவிடேஷ்னல் புல் மூலமாக. இது அதோடைய பாத்தை விட்டு மூவ் ஆகாது, தூரமும் போகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பிளானட் இருக்குது. இப்போ இது பேர் இன்னர் பிளானட், டெரஸ்ட்ரியல் பிளானட் சொல்கிறாங்க. இது ஏன்னா சன்னுக்கிட்ட இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இந்த இன்னர் பிளானட் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ராக்கால் உருவாகிருக்கும், பாறைகளால்.
அந்த இன்னர் பிளானட்டோடைய சர்ஃபேஸில் பார்த்தோன்னா மலைகள் இருக்கும், வால்கனோஸ் இருக்கும், கிரேட்டர்ஸ் இருக்கும். லாஸ்ட் 4 பிளானட் எதுனா அவுட்டர் பிளானட், ஜோவியன் பிளானட் சொல்லுவாங்க. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் வந்து கேசியஸ் கெயின்ட். இப்போது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கும். அடுத்தது மெர்க்குரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெர்க்குரி. மெர்க்குரி வந்து நியரஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி வந்து சின்னது, ஸ்மாலஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சன்னுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட். இது எப்படி பேர் வச்சாங்கன்னா ரோமன் கடவுள் மெர்க்குரி அதை பேர் வச்சு தான் வச்சாங்க. அதாவது மெசேஞ்சர் டு காடுன்னு சொல்லுவாங்க. இதில் காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, அட்மாஸ்பியர் கிடையாது. இது வந்து ரொம்ப அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடியது. ஸோ நேச்சுரல் சேட்டலைட்டும் கிடையாது. நம்ம மெர்க்குரியை வெறும் கண்ணால் மார்னிங்கும் ஈவினிங்கும் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீனஸ், ஹாட்டஸ்ட் பிளானட். இது வந்து சன்லேருந்து 2வது பிளானட். ஸோ சன் ஹாட்டாக இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மெர்க்குரி ஹாட்டாக இருக்கும். வீனஸும் ரொம்ப ஹாட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது எர்த்தோட ட்வின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சேம் சைஸ், எர்த்து மாதிரியே சேம் சைஸில் இருக்கும் இந்த வீனஸ். இதுக்கு லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் உண்டு, 243 டேஸு. சோலார் சிஸ்டத்துலேயே அதிக ரொட்டேஷன் பீரியட் இருக்கக்கூடிய ஒரே பிளானட். இது எல்லா பிளானட்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும், எக்ஸப்ட் யுரேனஸ், வீனஸ் 2 சொன்னோம் இல்லையா அது. ஸோ இதுலேயும் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்காது. ஸோ இதுவும் ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, அதுக்கப்புறம் தான் பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. இதை நாம் அடிக்கடி நம்மளால் மார்னிங்ஸு ஈவினிங் வந்து வெறுங்கண்ணில் பார்க்க முடியும். இதை மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஆஃப்டர் 3க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஆப்ஜெக்ட் நைட் ஸ்கையில். அடுத்து எர்த்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் பிளானட்னு சொல்லுவோம். எர்த்து வந்து சன்லேருந்து 3வது பிளானட்டு, 5வது பெரிய பிளானட் சோலார் சிஸ்டத்தில். இது ப்ளூ பிளானட்னு சொல்லுவோம், வாட்டரி பிளானட் சொல்லுவோம். ஏன்னா 4ல் 3 மடங்கு எர்த்து வந்து தண்ணியால் தான் கவர் ஆகிருக்கு. எர்த்து தான் நம்ம வாழக்கூடிய ஒரு இடம். ஸோ எர்த்து வந்து ஒன்லி பிளானட் சோலார் சிஸ்டத்தில் எந்த ஒரு க்ரீக், ரோமன் டெய்டி பேர் இல்லாமல் வச்சுருக்கக்கூடிய ஒரே பிளானட். இது வந்து லைஃப்பை சப்போர்ட் பண்ண ஒரு இடம். அண்ட் லைஃப் வந்து இடத்துல ரொம்ப பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் வந்து லேண்ட் இருக்குது, ஏர் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எர்த்தோடைய போலார் டயாமீட்டர் பார்த்தோன்னா 12,714 கிலோமீட்டர். ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர்னு எடுத்துட்டோன்னா 12,756 கிலோமீட்டர். எர்த்து வந்து சன்னை சுற்றி எடுத்துக்கக்கூடிய ஸ்பீட் பார்த்தோன்னா 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் எர்த்தில் பார்த்தோன்னா மூன். இப்போது சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு ஃப்ளைட் வந்து 800 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இடத்துலேருந்து 21 வருஷம் எடுத்துக்குமா அந்த சன்னை ரீச் ஆகிறதுக்கு. அப்போ எவ்வளோ இது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து மார்ஸ், ரெட் பிளானட். மார்ஸ் அப்படின்றது சன்லேருந்து 4வது பிளானட், 2வது ஸ்மாலஸ்ட் பிளானட்டு மெர்க்குரிக்கு அப்புறம். ரோமன் காட் ஆஃப் வார் அப்படின்றது அந்த பேர் தான் வச்சுருக்காங்க. ரெட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா அயன் ஆக்சைட்ஸ் அதோட சர்ஃபேஸில் அதிகமாக இருக்குன்றதுனால. ஸோ இதை ஆஃபன் அடிக்கடி எப்படி சொல்லுவாங்கன்னா இதை ரெட் பிளானட்னு தான் சொல்லுவாங்க. இங்கே அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னாக இருக்கும். போலார் ஐஸ் கேப்ஸ் இதில் இருக்கும், லைக் எர்த்து மாதிரியே. இது ஒரு சின்ன ஃபேக்ட்டு. 24 செப்டம்பர் 2014 மங்கள்யான், அதாவது MOM மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. இது மார்ஸோடைய ஆர்பிட்டில் போய்ட்டு ரீச் ஆகி அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிச்சு. இஸ்ரோ வந்து 4th ஸ்பேஸ் ஏஜென்சி மார்ஸை ரீச் பண்ணுறது. ஆஃப்டர் ரஷ்யா, அப்புறம் நாசா, யுஎஸ்ஏலாம்க்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஸில் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஒன்று போபோஸ், டெய்மோஸ். நிறைய ஆர்பிட்டர்ஸ், ரோவர்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளானட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூபிட்டர் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பிளானட்டு. சன்லேருந்து 5th பிளானட், பட் லார்ஜஸ்ட் பிளானட் சோலார் சிஸ்டத்தில். இது வந்து எதுக்கப்புறம் பேர் வச்சுருக்காங்கன்னா ரோமன் காட், கிங் ஆஃப் ரோமன் காட்ஸ். இது வந்து 3வது பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் நைட் ஸ்கையில். ஆஃப்டர் மூன், வீனஸ்க்கு அப்புறம் பிரைட்டாக இருக்கக்கூடியது இந்த ஜூபிட்டர் தான். ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய பிளானட் சோலார் சிஸ்டத்தில். இது ஒரு கேஸ் கெயின் பிளானட்டு சொல்லுவாங்க. கேஸால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. இது அட்மாஸ்பியர் ஃபுல்லாக ஹைட்ரஜன், ஹீலியம் வந்து நிரம்பி இருக்கும் சன் மாதிரியே. இதில் அதிக சேட்டலைட் இருக்கும். ஐஓ, ஈரோப்பா, கன்னிமேட், கேலிஸ்டோன்றதுலாம் வந்து ஃபியூ சேட்டலைட்ஸ். ஆனால் நிறையா சேட்டலைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து ஜூபிட்டர். அடுத்து சேட்டன்றது ரிங்குடு பிளானட். இது 6வது பிளானட் சோலார் சிஸ்டத்துலேருந்து 2nd லார்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க ஜூபிட்டருக்கு அப்புறம். இது வந்து ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. நிறைய ரிங்ஸ் சுற்றி இருக்கும். இந்த ரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா பெருசாக மோஸ்ட்லி ஐஸ், ராக், டஸ்ட்டு பார்ட்டிகளால் இந்த ரிங்ஸ் வந்து உருவாகியிருக்கும். சேட்டனில் மொத்தம் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் டைட்டன் அப்படின்றது தான் வந்து சேட்டனுடைய லார்ஜஸ்ட் மூன்.
த ஒன்லி சேட்டலைட் சோலார் சிஸ்டத்தில் க்ளவுடோடு இருக்கக்கூடியது டென்ஸ் அட்மாஸ்பியர், நைட்ரஜன் மீத்தேன்லாம் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய டென்ஸ் அட்மாஸ்பியரோட க்ளவுடோடு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட். இந்த சேட்டனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோன்னா வாட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யுரேனஸ், சம்மர் சால்ட்டிங் பிளானட்னு சொல்லுவோம். யுரேனஸ் அப்படின்றது 7வது பிளானட் சன்லேருந்து. இதை ஃபஸ்ட்டு வந்து டெலஸ்கோப் மூலமாக டிஸ்கவர் பண்ணாங்க. வில்லியம் ஹெர்ச்சல் அப்படின்றவர் 1781 இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இது க்ரீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா மீத்தேன் கேஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். அதனால் இதோட பேர் பார்த்தோன்னா க்ரீக் காட் ஆஃப் ஸ்கை. இது வரைக்கும் நம்ம ரோமன் பார்த்துருப்போம். இது மட்டும் தான் க்ரீக் காட் ஆஃப் ஸ்கை. இது வந்து அதோட ஆக்சிஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ் மாதிரி ரொட்டேட் ஆகும். இதோட ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். ஸோ இது வந்து அதோட சைட்ஸில் இட் அப்பியர்ஸ் டு ஆர்பிட் சன்னை சுற்றி வரும்போது சைட்ஸில் ரோலிங் பால் மாதிரி இருக்கும். 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கும். அதில் டைட்டானியா தான் வந்து லார்ஜஸ்ட். நெக்ஸ்ட்டு நெப்டியூன், கோல்டஸ்ட் பிளானட். இது 8வது பிளானட். ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஸ்ட்ராங்கான விண்ட் இருக்கும் இந்த பிளானட்டில். ரோமன் காட் ஆஃப் சீன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 14 நேச்சுரல் சேட்டலைட்டு. இதில் லார்ஜஸ்ட் வந்து ட்ரைட்டன். ஏன் இதோட டிஸ்டன்ஸ் சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இது கோல்டாகவும் இருக்கும். சோலார் சிஸ்டத்தில் கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் வந்து இது யுரேனஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு டுவார்ஃப் பிளானட். டுவார்ஃப் பிளானட்னா சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸ். பிளானட் நெப்டியூனுக்கும் அடுத்து தூரமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன செலஸ்டியல் பாடிஸை தான் இந்த டுவார்ஃப் பிளானட் சொல்லுவாங்க. ரொம்ப கோல்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் பிளானட் மாதிரி இல்லாமல் இது வந்து அதோட ஆர்பிட்டை அதர் டுவார்ஃப் பிளானட் கூட ஷேர் பண்ணும். மொத்தம் 5 இருக்குது. அதில் ப்ளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக்மேக் அண்ட் ஹோமியா. இப்போ மூன் நம்ம இடத்தோட சேட்டலைட் தான் என்ன படித்தோம், மூன். இது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் தான். இது பிளானட்டை சுற்றி வந்துட்டுருக்கும். இந்த மூன் தான் எர்த்தோட ஒன்லி சேட்டலைட். இது தனக்குத்தானே சுற்றிக்கிறதும் உண்டு, ரொட்டேஷனும் உண்டு, ரெவல்யூஷனும் உண்டு. இப்போது வந்து எர்த்து வந்து ரெவால்வ் ஆகுது எப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் இன் எவ்ரி 27 days 8 hours ஒரு தடவை இது ரெவால்வ் பண்ணும், ரெவல்யூஷன் நடக்கும். இது அதே மாதிரி அதை தன்னைத்தானே சுற்றிக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கும் சேம் டைம் எடுத்துக்கும். இதில் அட்மாஸ்பியர் கிடையாது. மூனில் வந்து கிரேட்டர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா மீட்டியோஸோடைய தாக்கத்தினால. மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 3,84,400 கிலோமீட்டர். ஸோ மூனுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1/4 ஆஃப் எர்த். ஸோ மூன் தான் ஒன்லி செலஸ்டியல் பாடிஸ். ஹியூமன் போயிட்டு லேண்ட் ஆகக்கூடிய ஒரு செலஸ்டியல் பாடிஸ் வந்து மூன் தான். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ராய்ட்ஸ். இது சின்ன சின்ன சாலிட் ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து சன்னை சுற்றி மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதான் ஆஸ்ட்ராய்ட்ஸு. இது வந்து ஒரு மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நல்ல ஒரு பெல்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்கும் பிளானட்டை விட. ஸோ அதனால் இதை பிளானட்டு சொல்ல முடியாது, பிளானட்டாய்ட்ஸ், மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோ வந்து லான்ச் இந்தியா ஃபஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் 1 2008. இது ஒரு ஃபேக்ட். அடுத்து காமெட் அப்படின்றது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். அது செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்னால் ஹெட்டு டெய்லாம் இருக்கும். ஹெட் எப்படி இருக்குன்னா சின்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் இந்த ஐஸ் மூலமாலாம் உருவாகி சாலிடாக இருக்கும். டெய்ல் பார்த்தோன்னா கேஸ். ஸோ ஹேலி காமெட் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் காமெட். அது வந்து எவ்ரி 76 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எர்த்துக்கு க்ளோஸாக வரும். இப்போ 1986 அப்பியர் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2061 தான் இது அப்பியர் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து மீட்டியோஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ். இது ஸ்டோன், கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் பாடி. இது எர்த்தோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகும்போது நிறைய வந்து எரிஞ்சிடும். அதுவே சில இது வந்து ஒரு ஸ்டீக் ஆஃப் லைட் மாதிரி நமக்கு ஸ்கையில் தெரியும் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து சில டைம் எர்த்தோடைய சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் ரீச் ஆகும்போது அது மீட்டியோரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கல் மாதிரி வந்து கிடக்கும். அடுத்து மோஷன் ஆஃப் எர்த். சன்னு வந்து நம்ம மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் பார்க்குறோம். ஒரே பிளேஸில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஈஸ்ட் சைட் மார்னிங் இருக்கும், ஆஃப்டர்நூனில் ஓவர் ஹெட்டில் இருக்கும், ஈவினிங் டைமில் வெஸ்ட் சைடு இருக்கும். ஏன் அப்படின்னா சன் சுற்றி வருதான்னு கேட்டால் இல்லை, எர்த்து தான் வந்து சன்னை சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த சேஞ்சஸ் நடக்குது. இப்போது எர்த்தோடைய ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன். எர்த்து எப்பயுமே போல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். தன்னைத்தானே வந்து அதை சுற்றிட்டு வரும். அதில் ஒரு இமேஜினரி லைன் நார்த்துலேருந்து சவுத் போலுக்கு பாஸ் ஆகும் எர்த்தோடைய சென்டரில். அது தன்னைத்தானே நினச்சிக்கோங்க, இமேஜினரி லைனாக அது வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த எர்த்தோடைய ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக பார்த்தோன்னா 23.5 டிகிரி ஆங்கிளில் கொஞ்சம் வெர்டிக்கலாக சாஞ்சிருக்கும் சரிங்களா.
இப்போது த வெலாசிட்டி ஆஃப் எர்த் ரொட்டேஷன். எர்த்தோடைய ரொட்டேஷனுடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா 1670 km/h ஈக்குவேட்டர்லேயும் 845 km/h அட் 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லாட்டிடியூட்ஸ்லேயும் போல்ஸில் வந்து ஜீரோவாகவும் இருக்கும் அதோட வெலாசிட்டி. இதெல்லாம் ஃபேக்ட்டு. இப்போ ரொட்டேஷன் எப்படி நடக்கும்னா, ரொட்டேஷன்னா அதோட ஆக்சிஸில் அது சுற்றுது. இப்போ எர்த்து வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு அதோட ஆக்சிஸில் இப்படி சுற்றுது. இந்த ட்ராயிங் பார்த்தா தெரியும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ அது எடுத்துக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.9 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இந்த எர்த்து எடுத்துக்கக்கூடிய இந்த டைம் டேக்கன் ஒரு ரொட்டேஷனை முடிக்கிறதுக்கு தான் அதை தான் என்ன சொல்கிறோன்னா டே. ஸோ இந்த எர்த்தோட ரொட்டேஷன்னால தான் நமக்கு இரவும் பகலும் வருது. எர்த்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஒரு ஹாஃப் வந்து சன்னால் வெளிச்சம் நமக்கு கிடைக்குது, இன்னொரு ஹாஃப் வந்து டார்க்காக இருக்குது. அந்த வெளிச்சமான போர்ஷன் தான் நமக்கு டே, அந்த டார்க்கான போர்ஷன் தான் வந்து நைட். ஸோ இந்த லைன் டிவைட் பண்ணுது இல்லையா, எர்த்தோடைய சர்ஃபேஸ் லைட்டாக இருக்கிறது டார்க்காக இருக்கிறது, அதுக்கு பேர் டெர்மினேட்டர் லைன். அடுத்து மிட் நைட் சன்னா என்னென்னா, இது வந்து சம்மர் மந்தில் ஆர்டிக் சர்க்கிளோடைய நார்த்லேயும் அண்டார்டிக் சர்க்கிளோடைய சவுத்துலேயும் இருக்கும். எப்பயுமே சன் வந்து ஓவர் ஹெட்லேயே 24 மணி நேரமும் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றி எலிப்டிக்கல் பாத்தில் மூவ் ஆகிறது தான் ரெவல்யூஷன். தன்னைத்தானே சுற்றிட்டு வர்றது அது ஆக்சிஸில் அது ரொட்டேஷன். எலிப்டிக்கல் பாத்தில் சன்னை சுற்றி அந்த எர்த்து வர்றது வந்து ரெவல்யூஷன். மொத்தம் எர்த்து வந்து 365 குவார்ட்டர் டேஸ் வந்து ஒரு ரெவல்யூஷன் முடிக்க எடுத்துக்குது. இது வந்து சன்னை சுற்றி எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா 30 km/s. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் 365 டேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 365 டேஸ்ன்னு எடுத்து 1 இயர் ஆக்கிடும். அந்த ரிமைனிங் குவார்ட்டர் டேஸை வந்து ஒன்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஆட் பண்ணி அதை பிப்ரவரி மந்தில் வைக்கிறோம். அதுதான் வந்து பிப்ரவரியில் 29 டேஸ் வருது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம். அதான் லீப் இயர்னு சொல்கிறோம். இந்த எர்த்தோடைய ஒரு ஆக்சிஸில் இன்க்ளினேஷனும் அந்த ரெவல்யூஷன்ஸும் நமக்கு டிஃப்ரெண்ட் சீசனை உருவாக்குது. ஸோ இந்த ட்ராயிங் பாருங்கள், இந்த பிக்சர் இதை வச்சு தான் வந்து இங்கேயே சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம். இப்போது நார்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கோங்க. மேப்பில் பார்த்தா தெரியும், மேலே நார்தன் ஹெமிஸ்பியர் இருக்கும், அடுத்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர், அடுத்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதுக்கப்புறம் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு இருக்கும். இப்போ நார்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கோங்க. அது வந்து இப்போ சன்னை நோக்கி இன்க்ளைன் ஆகிருக்கு 6 மாதத்துக்கு. எப்போனா 21 மார்ச்லேருந்து 23 செப்டம்பர் வரைக்கும். அந்த டைமில் சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா சன்லேருந்து தூரத்தில் இருக்கும். அதே டைம் செப்டம்பர் 23 மார்ச் 21 வரைக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இன்க்ளைனாக இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து அவே ஃப்ரம் சன்னாக இருக்கும். இப்போது இந்த எர்த்தோடைய சேஞ்சிங் போர்ஷன் அதோட ஆர்பிட்டில் எப்போ ரெவல்யூஷன்ஸ் அப்போது அதில் தான் நமக்கு சன் வந்து கண்டினியூவஸாக மூவ் ஆகிக்கிட்டுருக்கு, நார்த்து சவுத் ஈக்குவேட்டருக்கு மூவ் ஆகிட்டுருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ ஈக்குவேட்டர் வந்து ஈக்குவேட்டர் எப்போ சன்னை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 வந்து ஈக்குவேட்டர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 நாளும் ஈக்குனாக்ஸ் சொல்லுவோம், ஏன்னா டேவும் நைட்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த டைமில். சரிங்களா. இதுவே ஜூன் 21 எடுத்துக்கோங்க. இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, அது சம்மர் சால்டைஸ். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும், ஷார்ட்டஸ்ட் நைட் இருக்கும். அதே டைம் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஷார்ட்டஸ்ட் டே இருக்கும், லாங்கஸ்ட் நைட் இருக்கும். செப்டம்பர் 22 எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது வின்டர் சால்டைஸ். லாங்கஸ்ட் டே சதர்ன் ஹெமிஸ்பியர்னால் ஷார்ட்டஸ்ட் நைட்டாக இருக்கும். அடுத்து லாங்கஸ்ட் நைட்டு ஷார்ட்டஸ்ட் டே நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். பெரிஹீலியான் அப்படின்றது வந்து சன்னுக்கு எர்த்து வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்றது பெரிஹீலியான். அப்ஹீலியான்னா ஃபர்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் எர்த், சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும் எர்த், அது அப்ஹீலியான். எர்த்தோடைய ஸ்பியர்ஸ். எர்த்து மோஸ்ட் சூட்டபிளான பிளானட் நம்ம வாழறதுக்கு மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்குது. எர்த்தில் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் நம்ம லைஃப் ரொம்ப பாசிபிளாக ஆக்குது எர்த்தில். ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் நேரோ ஜோனில் இருக்கக்கூடிய இடம் தான் பயோஸ்பியர். இப்போ இதை பற்றி தான் படிக்க போகிறோம். லித்தோஸ்பியர் அப்படின்ற வார்த்தை க்ரீக்கோட வேர்ட் லித்தோஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. லித்தோஸ்னா ராக்கி. ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்றது நம்ம வாழக்கூடிய லேண்ட், சாலிடாக இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர், ராக்ஸு, சாயில், இதெல்லாம் தான் லித்தோஸ்பியர். ஹைட்ரோன்றது வாட்டர், க்ரீக் வேர்டில். ஹைட்ரோஸ்பியர்னால்
வாட்டர் பாடிஸ் இந்த ஓஷன், சி, ரிவர், லேக், ஐஸ் கேப்ஸ், மவுண்டன்ஸில் வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியரில் இது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர். அட்மாஸ்பியர்ன்றது ஏர் க்ரீக்கில். ஸோ அட்மாஸ்பியர்ன்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. நைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாமே. அதர் கேஸ் பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கன், ஓசோன் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது கம்மியான அமௌண்ட்டில். அதிகமாக இருக்கிறது வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும். அடுத்தது பயோஸ்பியர். பயோஸ்பியர்ன்றது நேரோ பெல்ட்டில் லித்தோ, ஹைட்ரோ, அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் எக்ஸிஸ்டாக இருக்கிறது தான் பயோஸ்பியர். பயோ அப்படின்றது க்ரீக்கில் வந்து லைஃப். ஒரு ஜோன்லேயும் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டு, பிளான்ட், அனிமல் லைஃப் இருக்கும். அந்த ஜோன்ஸ் என்ன சொல்லுவோன்னா ஈகோசிஸ்டம். இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியன் ஓஷனில் இருக்குது. எவ்வளோ ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா 10,500 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சம்மரி, சின்னதாக ஒரு சம்மரி பார்த்துடலாம். யூனிவர்ஸ் அப்படின்றது 15 பில்லியன் இயர்ஸ்க்கு ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் உருவானது. நிறைய கேலக்ஸிஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டமும் இந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு பகுதி. சன் ரொம்ப பெருசாக இருக்கும். 99.8% மொத்த மாஸ் இருக்கும் இந்த சோலார் சிஸ்டத்துலேயே. சன்னில் எல்லா பிளானட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும் எக்ஸப்ட் வீனஸ், யுரேனஸ். ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டு. ஸோ எர்த்தோட ரொட்டேஷனால் டே அண்ட் நைட் உருவாகுது. எர்த்தோட ரெவல்யூஷனால் சீசன் உருவாகுது. சம்மர் சால்டேஸில் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட் டேவாக இருக்கும். இது ஒன்று படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்ததெல்லாம் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நார்தன் ஹெமிஸ்பியர் லாங்கஸ்ட் டே சம்மர் சால்டேஸ் அப்படின்னா ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், வாட்டர், ஏர் இது எல்லாமே சூட்டபிள் கிளைமேட்டை நமக்கு உருவாக்கி நம்ம லைஃப்பை பாசிபிளாக ஆக்குது இடத்துல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். டேஷ் இஸ் த யூனிட் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 செலஸ்ட்ரியல் பாடிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லைட் இயர். டேஷ் சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம்னா சன்னு. பிளானட் அப்படின்னா வேண்டரர். டேஷ் பிளானட் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குன்னா ஜூபிட்டர். இந்தியா ஃபஸ்ட் எவர் மிஷன் டு த மூன் வந்து சந்திராயன் 1. எர்த் வந்து இன்க்ளைன் ஆகிறது 23.5 டிகிரி. ஈக்குவேட்டர் ஃபேஸ் சன் டைரக்ட்லி எப்போ ஃபேஸ் பண்ணும்? ஸோ மார்ச் 21, செப்டம்பர் 23. அடுத்தது வந்து அட் டைம் ஆஃப் பெரிஹீலியன் த எர்த் வந்து எவ்வளோ க்ளோசஸ்ட்டாக இருக்கும்? த லைன் டிவைஸ் டே அண்ட் நைட் எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா டெர்மினேட்டர் லைன் சொல்லுவோம். சூஸ் தி பெஸ்ட். மூமெண்ட் ஆஃப் எர்த் ஆன் இட் ஆக்சிஸ் அது ரொட்டேஷன். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஃபேஸஸ் அண்ட் டைரக்ட்லி எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 22. அடுத்து த கேலக்ஸி இன் விச் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் எதுனா மில்கி வே. நெக்ஸ்ட்டு த ஒன்லி செலஸ்டியல் பாடி வேர் மேன் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட் அப்படின்னும் போது மூன். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட்ஸ் கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர் அப்படின்னா சாட்டன். சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆட் ஒன் எதுன்னு பார்த்தோன்னா வீனஸ் மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும். இதில் வந்து ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மெக்லானிக் கிளவுட்ஸ் எல்லாமே வந்து கேலக்ஸி. சிரஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து ப்ளூட்டோ, எரிஸ், சிரஸ், ஐஓவில் வந்து ஐஓ மட்டும் ஜூபிட்டரோட சேட்டலைட். மீதி எல்லாமே வந்து டுவார்ஃப் பிளானட். அடுத்து காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியர்ஸ் அண்ட் டார்ஃப் பிளானட். இது எல்லாமே காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸ், டார்ஃப் பிளானட்ஸ்லாம் ஒன்று. ஸோ மீட்டியோரைட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டோன் லைக் ஆப்ஜெக்ட். அடுத்தது வந்து ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளைன், ஸ்பேஸ் ஷட்டல். இதில் வந்து ஏரோப்ளைன் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாட்டஸ்ட் பிளானட் எது? வீனஸ். ரிங்டு பிளானட் எது? சாட்டன். ரெட் பிளானட் எது? மார்ஸ். சம்மர் சால்ட்டிங் யுரேனஸ். கோல்டஸ்ட் நெப்டியூன். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வீனஸ் ரொட்டேட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், ரைட். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸஸ் த சன் ஆன் June 21. அடுத்து அதுவும் ரைட்டு. மார்ஸ் ரிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூட்? எர்த் வந்து வாட்டரி பிளானட் அப்படின்றது ரைட்டு. அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அப்படின்றது சீசன் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுமே வந்து ரைட். அவ்வளோதான், இதோட இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த யூனிட் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.